ஒரு மாத காலம் சிங்காபுரத்திலிருந்து ஒகனேக்கல் வரை இருக்கிற பல கிராமங்களுக்கு திருமணத்திற்காக பல பேருக்கு மாமிச விருந்துகள் வனப்பகுதிக்குள்ளேயே நடந்தது. அப்படித்தான் முதலாக வீரப்பனார் படையில் முத்துலட்சுமி தன்னை இணைத்து கொண்டார். முத்துலட்சுமி இணைந்ததற்கு பிறகுதான் பல்வேறு சம்பவங்கள் அங்கே நடைபெற்றது. மாதேஸ்வரம் மலை இன்ஸ்பெக்டரான தினேஷ் படுகொலை, அவருடன் சேர்ந்து 6 பேர் படுகொலை. அதற்கு பிறகு கர்நாடகத்தினுடைய மைசூர் மாவட்ட வனத்துறை அதிகாரியாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசன் அவர்களுடைய கொடூர மரணம் போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தவர் மரியாதைக்குரிய அன்னியார் முத்துலட்சுமி அவர்கள். அவர் வீரப்பனார் படையில் இணைந்ததற்கு பிறகு ஒரு குடும்பத் தலைவியாக மட்டும்தான் வீரப்பனாருடன் இணைந்து பயணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் தன் வாழ்வை அமைத்து கொண்டார்.